ஹாய் வியூஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னா, சூப்பராக ஒரு லக்ஸுரி ஃபர்னிஷ்டு வில்லா தான் பார்க்க வந்திருக்கோம். அதுவும் இண்டிபெண்டன்ட் வில்லா. அது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு, இதனோட லொக்கேஷன் என்ன, இதனோட ப்ரைஸ் என்ன, இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூவாக வந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டினியூஸாக வந்து இதே போல் போடுற வீடியோலாம் வந்து உங்களை ரீச் ஆகும். டோட்டலாக வந்து 2 வில்லா பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபர்னிஷ்டு, இன்னொன்று வந்து அன்ஃபர்னிஷ்டு. இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து ஒரு 5 lakh வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், இல்லை வந்து ஃபர்னிஷ்டாக எடுத்துக்க முடியும். நீங்கள் இந்த 2 வீடுமே நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபர்னிஷ்டு பார்த்துருவோம், வீடியோட எண்டில் வந்து அன்ஃபர்னிஷ்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இது லொக்கேஷன் பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகிற ரோட்டில் நம்ம நிற்கிறோம். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து 800 மீட்டரில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அதாவது வந்து பிஃபோர் விஐடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட்டில் பார்க்கணும். வண்டலூர்லேருந்து வரும்போது இந்த ஊருக்கு பேர் மேல்கோட்டையூர். இப்போ வந்து நம்ம விஐடி பக்கத்தில் நிற்கிறோம். இதுக்கு பேக் சைடில் தான் அந்த ப்ராஜெக்ட் இருக்குது. நம்ம அந்த ப்ராஜெக்ட் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஐடியிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 2.2 கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஜஸ்ட் அதிகமாகலாம் இல்லை, 2.2 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. கரெக்டாக காசா கிராண்ட் சன்சிட்டிக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் வந்து மேல்கோட்டையூர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி போய் பார்க்க போகிறோம். இந்த கம்யூனிட்டி பொறுத்த அளவுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 4 feet, அதாவது வந்து ரோட்லேருந்து 4 feet ஹைட்டு தூக்கி தான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதில் 3 feet வந்து உங்களுக்கு வந்து ரோட் போட்டுருவாங்க, சிமெண்ட் ரோடு வந்துடும். ஸோ வில்லாக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக நல்லா ப்ரீமியமாக வந்து எஸ்எஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரான உடனே கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 11.6 × 15 feet. நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு காரு 2 பைக் நிறுத்துகிற அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 லிட்டர் பயோகேஸ் செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போர்வெல் கொடுத்துருக்காங்க. இந்த போரோடைய டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 feet வந்து கீழே போட்டிருக்காங்க. ஆனால் வந்து 25 feetலேயே வந்து நல்ல ஸ்வீட் வாட்டரே கிடைக்குது. நான் வாட்டர் செக் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும். வாட்டர் பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு சாயில் கண்டென்ட்டோ இல்லை சால்ட் கண்டென்ட்டோ கிடையாது. கார் பார்க்கிங் பொறுத்தளவுக்கும் வந்து ஃப்ளோர் டு சீலிங் ஃபுல்லாக வந்து டைல் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் டோர் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே வந்து நல்ல ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டோர் தான். ஸோ இந்த ஸ்டீல் டோர் தான் இப்போ எல்லாமே மோஸ்ட்லி வந்து எல்லா பில்டரும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பில்டர் எல்லாமே வந்து இந்த ஸ்டீல் டோர் போடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல சேஃப்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டாப்பில் 4, மிடில் 4, பாட்டமில் 4, டாப்பில் 4, டோட்டலாக வந்து உங்களுக்கு 16 பின் இருக்கும். அந்தளவுக்கு ஃபுல் சேஃப்டி, ஃபுல் ஸ்டீல், உடைக்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல சேஃப்டியான டோர் கொடுத்துருக்காரு அவர். ஸோ உள்ளே வந்த உடனே நல்லா சூப்பராக ஒரு ஸ்பேசியஸான ஒரு லிவிங் ஹால் கம் டைனிங்கோடு இருக்குது. உங்களுக்கு தீம் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ப்ரீமியம் லுக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17.6 × 12 feet. நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. டைல் கூட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 2.5 சைஸில் கொடுத்துருக்காங்க டைல் பொறுத்தளவுக்கும். கிச்சன் வந்து சொல்லவே தேவையில்லைங்க, நல்ல ஸ்கொயராக நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸே பார்த்தீங்கன்னா 10.3 × 11 feet. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டபுள் டோர் ஃப்ரிட்ஜே வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிச்சனை பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து அள்ளி கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கிச்சனோட டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து பில்டர் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வந்து எந்த திங்ஸுமே வந்து கீழே வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்தளவுக்கு வந்து உள்ள ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காரு. பாருங்கள், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எது எங்கெங்கே இருக்கணுன்றது எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வாஸ்துபடியும் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கிச்சன் எவ்வளோ இம்பார்ட்டன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த கிச்சனுக்கு வந்து என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வீட்டில் யாராவது லேடிஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்க்குறது ஃபஸ்ட்டு திங் இஸ் உங்களுக்கு கிச்சன் மட்டும் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நீட்டாக கிளியராக நல்ல சூப்பராக ஒரு நல்ல தீமோட எல்லா ஸ்டோரேஜோடு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு வந்து செங்கல் பிரிக் வச்சு தான் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிளாக்ஸோ இல்லை வந்து ஏசிசி பிளாக்ஸோ கிடையாது. இந்த வில்லாவை பொறுத்தளவுக்கு வந்து நார்த் ஃபேஸிங் அமைஞ்சிருக்கு. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1750 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியாவும், லேண்ட் ஏரியா வந்து 880 ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டு இருக்குது. உங்களுக்கு வந்து ஈஸியாக லோன் போக முடியும். 80 to 90% வந்து லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த ரூம் பொறுத்தளவுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் அது வித் அட்டாச் பாத்ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பொறுத்தளவுக்கு வந்து பாத் ஃபிட்டிங்ஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஒன்ஸ் நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 daysல வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃப்ளோர் டு சீலிங் வரலையும் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டைல் போட்டு தான் கவர் பண்ணியிருக்காங்க.
சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து வால்பேப்பர் கிடையாது, பெயிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூம் பொறுத்தளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு வார்ட்ரோப் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது எல்லாமே 3D டைப்பில் தெரிஞ்சது எனக்கு பெயிண்டிங். நீங்கள் நேரில் வரும்போது ஃபீல் பண்ண முடியும் உங்களால். ஸோ வார்ட்ரோப் ஆகட்டும் சரி, உங்களுக்கு வந்து லாஃப்ட் ஆகட்டும் சரி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டி பாருங்கள். இது எல்லாமே நல்ல குவாலிட்டி இது. ஸோ இதை விட வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. ப்ரைஸும் வந்து ரொம்ப லோ ப்ரைஸை சொல்கிறாரு. பட் எல்லாம் ப்ரைஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோட எண்டில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பூஜா ரூம் பார்த்துருவோம். ஸோ அந்த பூஜா கபோர்ட் பொறுத்தளவுக்கும் சிஎன்சி கட்டிங்கோட சூப்பராக நல்ல ஒரு கலர் தீமோடு வந்து பண்ணியிருக்காரு. டபுள் டோர் வச்ச மாதிரி. இந்த பூஜா டோர் பொறுத்தளவுக்கும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளைனாக வேணாலும் ப்ளைனாக வந்து வித்தின் 5 டேஸில் வந்து அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. டிவி யூனிட் பொறுத்தளவுக்கும் வந்து ஒரு 100 இன்ச்சு டிவி வச்சா கூட உங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப்ஸு கீழே வந்து உங்களுக்கு பவர் பேக்கப் ப்ரொவிஷன் வந்து தனியாக கொடுத்துருக்காரு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துருவோம். அதை ஒரு வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ரெயிலுக்கு எப்படி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக கிளாஸ் டைமண்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஹைலைட்டாக இருந்தது. ஸோ ஹேண்ட்ரெயில் பொறுத்தளவுக்கும் வந்து எஸ்எஸ்சில் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸு பொறுத்தளவுக்கும் வந்து உங்களுக்கு பிளாக் கிரானைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. குவாலிட்டி பொறுத்தளவுக்கும் இவர் குறையே வைக்கல, அந்தளவுக்கு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லிவிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காரு வித் ஃபால் சீலிங். எல்லாமே வீடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபால் சீலிங் தான் பண்ணியிருக்காரு. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9x9 ஃபீட். இதில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்தளவுக்கும் வித் அட்டாச் பாத்ரூம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருவோம். வாவ், மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்தளவுக்கு வந்து அடிச்சிக்க முடியாதுங்க. ஏன்னா மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஃபால் சீலிங் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காரு. எந்த இடத்தையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வந்து கபோர்ட்ஸு வார்ட்ரோப் எல்லாமே டோட்டலாக பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்ம அப்புறம் பார்த்துருவோம். ஒரு டாய்லெட் வித் அட்டாச் பாத்ரூம் நல்ல பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமுக்கும் ஒரு தீமில் கொடுத்துருக்காரு. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 7x6.3 ஃபீட். உண்மையிலே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு வார்ட்ரோப்லாம் பண்ணி லாஃப்ட்லாம் கொடுத்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்தோம்னா ஃபுல்லாக உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு எந்த குறையுமே இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 10 பேர் வீட்டில் இருக்காங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்குன்னாலும் அது வச்சுக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் வந்து இந்த வீடு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணாலும் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. எதுலேயுமே வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்தே வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பில்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது ஆலோ பிளாக்ஸ் தான். இவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிக் வச்சு தான் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் இவருடைய மோட்டிவ். ஸோ டோட்டலாக வந்து ஃபால் சீலிங்லேருந்து உங்களுக்கு லைட்டிங்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வச்சுருக்காரு. பட் ரேட்டும் வந்து அதிகமாக பண்ணலை. ஸோ பால்கனிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்லைடிங் டோர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்த உடனே ஒரு நல்ல பெரிய பால்கனி ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ ஃபுல்லாக வந்து டைல் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ளோர்லேருந்து சீலிங் வரலையும் வந்து ஃபுல்லாக டைல் கவர் பண்ணியிருக்காரு. ஒரு எஸ்எஸ் ஃப்ரேமில் வந்து கிளாஸோடு வந்து வச்சுருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எந்தளவுக்கு போயிட்டுருக்குன்னு தெரியும். இதில் டோட்டலாக வந்து 5 சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஒரு 4 வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கட்டுற அளவுக்கு இருக்குது. ஒரு கஸ்டமைஸ்டாக வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஸ்பேஸ் வந்து தனியாக வச்சுருக்காரு. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பண்ணி கொடுக்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13x14.6 ஃபீட். அந்தளவுக்கு வந்து பெரிய சைஸ் இது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துருவோம். நம்ம இப்போ நம்ம பார்க்குறது வந்து 3rd பெட்ரூம். இது இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கும் வந்து இதுவும் வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க வாலில். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10.5x14 ஃபீட். இது பாத்ரூம் டோர் பொறுத்தளவுக்கு வந்து WBC டோர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து மினிமம் வந்து ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கூட வந்து உங்களுக்கு வாட்டரால் வந்து ரஸ்ட் கவர் ஆகி எதுவும் டெர்மினேட் வந்து அரிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்ரூஃப்.
இப்போ அவங்க நம்ம டெரஸ் பார்த்துருவோம். இந்த ஸ்டெப்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.3 ஃபீட் இது. இந்த ஸ்டெப்ஸை கூட வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ராடாக பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம டெரஸில் இருக்கோம். கூல் ரூஃப் டைல் ஃபுல்லாக வந்து போட்டு கவர் பண்ணியிருக்காரு. நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெதர் கூல் ரூஃப் டைல்னு சொல்லுவாங்க. அது இந்த வீடு பொறுத்தளவுக்கு நார்த் ஃபேஸிங், லேண்ட் ஏரியா வந்து 880 ஸ்கொயர் ஃபீட்டு, 1750 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஃபர்னிஷ்டாக பண்ண இந்த வீடு வந்து 92 லேக்ஸ் சொல்கிறாங்க. நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ரேட்டில் முடிக்க முடியும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா அன்ஃபர்னிஷ்டு வீடு இது. ஸோ இது வந்து 87 லேக்ஸ் சொல்கிறாங்க. நெகோஷியபிள், ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடு பொறுத்தளவுக்கும் அந்த வீடு பொறுத்தளவுக்கும் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். பட் தீம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த வீடு தான் அது. ஸோ இப்போ இது வந்து அன்ஃபர்னிஷ்டு. ஸோ இந்த வீட்டை பார்த்துக்கோங்க. இது வந்து 87 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து ஓரியன்டாக தான் இருக்கும். இதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஜஸ்ட் ஒரு தீம் மட்டும் மாற்றிருப்பார். சின்ன சின்ன டிசைன் மாற்றிருப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ்டு வீடு தான் பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் அது 92 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பேசிக்க முடியும். இல்லை இந்த வீடு இது ஆசிட்டிஸ் இப்போ பார்க்குறீங்களா, இது அப்படியே நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் 87 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு டீல்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து வித் பிரிக்கோடு பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தளவுக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து டைரக்ட் விசிட் வாங்க. இந்த சரௌண்டிங்கில், அதாவது கேளம்பாக்கம், உங்களுக்கு வந்து புதுப்பாக்கம், இந்த சைடு வந்து விஐடி காலேஜ், நீங்கள் கண்டிகை சைடில் ஒரு வில்லாமெண்ட் மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் ஒரு நல்ல பில்டராக வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு முடிஞ்சால் நீங்கள் ஒரு சைட் விசிட் வாங்க, வந்துட்டு பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வித்தின் ஒரு 2.5 கிலோமீட்டரில் இருக்குது. உங்களுக்கு விஐடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2.2 கிலோமீட்டரில் இருக்குது. உங்களுக்கு வந்து காசா கிராண்ட் சன் சிட்டி இருக்குது இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டரில் இருக்குது. உங்களுக்கு காசா கிராண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா அது உள்ளே தான் வருது, சன் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இது நியர்பை வந்து காலேஜஸ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இந்த கம்யூனிட்டி பொறுத்தளவுக்கு வந்து இன்னும் 3 வில்லா தான் இருக்குது. இந்த 3 வில்லா போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ்டு வில்லாவாக இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் இமீடியட்டாக வந்து நீங்கள் டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் வந்து சைட் விசிட் வந்து உங்களுக்கு கூட்டிட்டு வந்து காமிக்கிறோம். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடை பொறுத்தளவுக்கும். ஏன்னா காஸ்ட் வைஸ் வந்து நீங்கள் நல்லா பேசியே வந்து ரேட்டை குறைச்சி வாங்க முடியும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். இல்லை சைட் விசிட் வரணும், இல்லை அதர் என்கொயரிஸ் எதாவது பண்ணணும்னு வச்சுனாலும் நீங்கள் வந்து டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம சேனலில் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூவர்ஸ்.